அன்பானவர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி நாள் வந்து 25/7/2026. ஃபேண்டாஸ்டிக் டே. அற்புதமான நாள். ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஐ ஆம் தி இம்மார்டல் ரூலர் கல்கி ஷிவ் ஓம். இந்த 21ஆம் நூற்றாண்டில் தன்னை இம்மார்டல் ரூலர் டிக்ளேர் பண்ணுறேன். 20ஆம் நூற்றாண்டில் பிறந்த கல்கி நான் தான், ஷிவ் ஓம். ஸோ என்னை பற்றி தான் நாஸ்ட்ராடாமஸ் 1500களில் பப்ளிஷ் பண்ணார். பாபா வங்கா 2026 இம்மார்டல் ரூலர் வருவார், வெளிப்படுவார்னு சொல்லிட்டு லாஸ்ட் செஞ்சுரியில் பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் 2020க்கு பிறகு அறம்பாடி சித்தர் பாடல் வெளியிடப்பட்டன. அண்ட் தட் ஷிவ் ஓம். அதில் வெளியிடப்பட்ட எத்தனை அங்கடையாளங்களும் எனக்கு பொருந்தும். இப்போ ஜூலை 18ஆம் தேதி நாகராஜ சோழன் ஒருத்தன் மக்கள் சேனல் தமிழான்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்தியிருக்கான். அவன் என்னை ரொம்ப கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி, நான் இன்னும் பித்த பிரம்ம பிடிச்சவன், டுபாக்கூர், பிரம்மையில் பேசுகிறேன் அப்படின்லாம் பேசியிருக்கிறேன். ஐ எம் நாட் தட். எனக்கு தெளிவாக இருக்குது, சித்தம் தெளிவாக இருக்குது. இப்போ நேற்று பேசும்போது கூட அவன் கபில் தேவ் பற்றிலாம் உயர்வாக பேசுகிறான். கபில் தேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கடலூரில் தன் இம்மார்டல் சொல்லிக்கிறார். அவருக்கு சித்த பிரம்மை பிடிச்சிருக்கு. ஸோ அவரை வந்து இப்போ சித்த பிரம்மையே பிடிச்சிருக்கு அவருக்கு. அவரெல்லாம் தெளிவாக இருக்கிறாரு. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு டீம். நாகராஜ சோழன், ராதாகிருஷ்ணன், கபில் தேவ், நகுல் அண்ணன், இவங்கெல்லாம் ஒரு டீம். ஓம் சிவன் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனல் நடத்துகிற ஒரு பிச்சைக்காரன், கூடுதுறையில் இருக்கிறான் அவன். அதுக்கப்புறம் பவானியில் கோயில் முன்னாடி, சிவன் கோயில் முன்னாடி உட்காந்து பிச்சை எடுத்துன்னு இருக்கிறான் அவன். அப்புறம் ஓம் ஹரி ஹோம்னு ஒரு சேனல் நடத்துங்கிறான் மதுரையில். ஒரு தடியம், தொப்ப தடியம், கருப்பேன். ஸோ இவங்கெல்லாம் ஒரு டீம். தேர் அகென்ஸ்ட் மீ, த அவதார் சிவா. அவன் ஓம் சிவன் பாதமே 2024 பப்ளிஷ் பண்ணல ஒரு வீடியோவில். கரெக்டாக என்ன சொல்கிறான், ஐயா வந்து 19வது அவதாரம், சிவனுடைய 19வது அவதாரம். 18 பேர் சித்தர்கள் கிடையாது, சிவனுடைய அவதாரம். இப்போ வரது 19வது அவதாரம்னு சொல்லிட்டு அவனே சொல்லியிருக்கான். ஸோ அந்த 19வது அவதாரம் நான் தாண்டதுக்கு தான் உதாரணம். என்னுடைய நம்பர் 19. ஐ பார்ன் ஆன் 19th September 1964. முதல்ல 19 வரும், அடுத்து 9, திரும்பி 1964. அதில் ஒரு 19 விட்டுட்டாக்கா மீதி 64. 64 கொட்டினா 10, இந்த பக்கம் நடுவில் இருக்க 9 கொட்டினா அதுவும் 19 வரும். 19 19 19 மொத்தத்தையும் கொட்டினா 3 வரும். ஜூபிட்டர்னு ஒரு நம்பர். குருவோட கடாட்சம் உள்ள ஆள். என்னுடைய லக்ன பாதையில், என்னுடைய அஜஸ்ட பாதையில் ஜூபிட்டர் இருக்கும். இதுதான் ஐ ஆம் த ரியல் குரு. எல்லாருக்கும் நல்வழி சொல்லக்கூடிய ஒரே குரு நான் தான். ஸோ ஐ ஆம் த இம்மார்டல் ரூலர். இது இவங்களுக்கெல்லாம் ரொம்ப காண்டாக இருக்குது. யார் யாரும் இம்மார்டல் சொல்லிக்கிறான் நமக்கு, குறிப்பாக நாகராஜ சோழனுக்கு. அவன் தான் டுபாக்கூர். நாகராஜ சோழன் ஒரு டுபாக்கூர். பிரம்மையில் இருக்கிறான், தன் இம்மார்டல் ரூலர் நினச்சிருந்தாங்க. அது இம்மார்டல் ரூலர் அங்க அடையாளங்கள்லாம் பொய்யான். நேற்று சொல்கிறான் அங்க அடையாளம் இதுதான். பெரிய நெத்தி, படர்ந்த நெத்தினாக்கா சுட்ட வழுக்கத்தலைன்னு சொல்லியிருக்கு, நான் தான் அது. நெத்தியில் சூட ரேகை இருக்குது, நான் தான் அது. அதுக்கப்புறம் நீண்ட மூக்கு, கூர் நீண்ட மூக்கு, நான் தான் அது. இதெல்லாம் அங்க அடையாளம், முக அடையாளம்னு சொல்லியாச்சு அது தெளிவாக. இது மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றான். 1996 இறந்த அந்த பாபா வங்கா வந்து அவங்க வந்து 2025 அவர் வெளிப்படுவார்னு சொல்லியிருக்கிறாங்க. அறம்பாடி சித்தர் பாடலில் 2024 வெளியான பாடல்கள் வந்து அவருக்கு இப்போ 60 வயசுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்போ வெளியான பாடல் 60 வயசு. அப்போ ஒரே ஒரு ஆள் எனக்கு மட்டும்தான். எனக்கு ஈக்குவலாக இருந்த ஒரே ஒரு ஆள் ராதாகிருஷ்ணன். ஸோ அதில் ராதாகிருஷ்ணன் எனக்கும் தான் போட்டி. அப்போ ராதாகிருஷ்ணன் வந்து இம்மார்டல் ரூலர் இல்லைன்னு அவரே ஒழுங்கி போயாச்சு ஏற்கனவே. ஐ ஆம் தி இம்மார்டல் ரூலர். அவருக்கு தெரியும் அவர் இம்மார்டல் ரூலர் இல்லைன்னு சொல்லிட்டு. ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்தப்போ எப்படி அவருக்கு முன்னாடி ஜான் த பேப்டிஸ்ட் பிறந்தாரோ, அதே மாதிரி எனக்கு முன்னாடி என்னை பற்றி அறிவிக்கிறதுக்காக பிறந்தவர் தான் ராதாகிருஷ்ணன். அவர் பிப்ரவரியில் பிறந்தார், நான் செப்டம்பரில் பிறந்தேன். நான் பிறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பிறந்து அவர் எல்லாத்தையுமே என்னை பற்றி அறம்பாடி சித்தர் பாடல் வெளியிட்டவர் அவர் தான். ஸோ அறம்பாடி சித்தர் பாடல் 100க்கு 100 உண்மை. அது ஓம் சிவன் பாதம்னு சொல்லக்கூடிய அந்த கூடுதலில் இருக்கிற பிச்சைக்காரன் எல்லாத்தையுமே சொல்லிட்டான். அதில் இருக்கிறதெல்லாம் 100க்கு 100 உண்மை. இவன் நாகராஜ சொன்ன என்ன சொல்ல, அது 50% உண்மை நாங்கள் இவன் என்ன ஏற்றுக்கிறது? இவன் ஹூ இஸ் த பர்சன்? இவன் ஒரு சாதாரண ஒரு ஆள். என்னை பற்றி பாடப்பட்ட பாடல், அறம்பாடி சித்தர் என்னுடைய சித்தர் பாடல். அவரும் எனக்கு கீழே தான், ராதாகிருஷ்ணன் எனக்கு கீழே தான், அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு கீழே தான்.
ஸோ எனக்கு எதிராக இப்போ ரொம்ப அதிகமாக கொக்கரிச்சுன்னு இருக்கிறவங்க ஒரே ஒருத்தன் யாருனாக்கா ட்ரம்ப்போ பெஞ்சமின் நேத்தன்யாகவோ கிடையாது, ராதாகிருஷ்ணனும் நாகராஜ சோழனும் தான். இல்லை, ராதாகிருஷ்ணன் எனக்கு தோதானவன் தான், ஆனால் இப்போ எனக்கு எதிராக திரும்பி இருக்கிறான் தான் இல்லைன்ற காழ்ப்புணர்ச்சியில். ஆனால் நாகராஜ சோழன் தான் முற்றுமே எனக்கு எதிராக இருக்கிறான். அவன் நாகராஜ சோழன் தான் ஆன்டி கிரைஸ்ட். இந்த ஜென்மத்தில் கிரைஸ்ட் நான் தான், ஜீசஸ் கிரைஸ்ட் ரீபார்ன் ஷிவம். ஸோ இப்போ எனக்கு எதிராக இருக்கிறவன் யாருன்னா நாகராஜ சோழன் தான். அவன் தான் என்னை பிரம்ம பிடிச்சவன், பித்து பிடிச்சவன், டுபாக்கூர் சொல்லியிருக்கான். அந்த டுபாக்கூர் பித்து பிடிச்சவன், பிரம்ம பிடிச்சவன். அதுலேருந்து அவன் வெளியே வரணும் மாயையிலேருந்து. அவன் மிக கேவலமான ஒரு விஷயத்த கூட சொன்னான். யார்? ஓம் சிவன் பாதம் அப்படின்ற சேனல் நடத்துகிற கூடுதுறையில் பிச்சை எடுத்துருக்கு பிச்சைக்காரன் போலிசாமியார், பொண்டாட்டி புள்ளக்குட்டிங்களோடு வாழ்ந்துக்கணும், 3வது பையனுக்கு இன்னும் பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக பிச்சை எடுத்துன்னு இருக்கான் ரோட்டில் உட்காந்து. அவன் அவனுக்கு தெளிவாக என்ன சொல்கிறான், இது மாதிரி 19வது அவதாரம் அப்படின்னு சொல்லும்போது 19வது அவதாரம் நான் தான், 19 என்னுடைய நம்பர். அது மட்டும் இல்லாமல் அவன் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறான். அவன் கூடுதல் பிச்சைக்காரன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் ரொம்ப அவனுக்கும் நேரடியாக சிவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு அவன் சொல்கிறான். அது கிடையாது. அவனுக்கும் சிஐஏவுக்கும் ராதாகிருஷ்ணனுக்கும் தொடர்பு இருக்குது. அவனுக்கும் சிஐஏவுக்கும் ராதாகிருஷ்ணனுக்கும் அந்த ஓம் ஹரி ஹோம் சேனல்காரனுக்கும் தொடர்பு இருக்குது. இவங்களாம் தங்களை இந்துக்கள் மாதிரி காண்பித்துக் கொள்ளுகின்ற ஆன்டி ஹிந்துஸ். அது அறம்பாடி சித்தர் பாடல் 100க்கு 100 உண்மைன்னு சொன்னால் அது இருக்கிறதே மிக கேவலமான விஷயம். இம்மாற்றோருடைய மனைவியை கொச்சப்படுத்தி பேசினாவன், அதுக்கும் நான் விளக்கம் சொல்லிட்டேன். ஸோ அது எல்லாமே அந்த பாடலுக்குரிய அத்தனைமே உண்மைன்னு நான் சொல்கிற ஒரே ஒரு ஆள் நான் தான். அறம்பாடி சித்தருடைய பாடலை உண்மையை ஏற்றுக்கக்கூடியவர் தான் இம்மாற்றோர். ஐ ஆம் தட். நாகராஜ சோழன் அதை ஏற்றுக்கல. காரணம் அவனுக்கு அது பொருந்தல்னா ஓரமாக ஒதுங்கி உட்காந்து வேடிக்கை பார்க்கணும். இம்மாற்றோர் என்ன நான் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு என் கூட முட்டி மோதின்னு இருக்கிறார் நாகராஜ சோழன். அடங்கடி பேடி பொட்டை என்ன பிளாக் பண்ணிவிட்டு அப்புறம் என்னத்துக்கு என்னை பற்றி பேசுகிறேன், என் பேர் சொல்லி பேசுகிறேன், என்னை பற்றி எது வந்தால் என்ன கமெண்ட் வந்தானே எனக்கு அவருக்கு தொடர்பாக சொல்லிட்டு போடாது பேடி பொட்டை. என்னை ஏன்டா பிளாக் பண்ணப்போ தைரியம் இருந்தாக்கா நாகராஜ சோழன் உன்னுடைய சேனலை என்னை அன்பிளாக் பண்ணு. இன்றைக்கி திரும்பி நான் கமெண்ட் போகிறேன், என்னை அன்பிளாக் பண்ணு. தொடர்ந்து நீ என்னை பிளாக் பண்ணிட்டு என்னை பற்றி பேசினா எப்படி இருக்கும்? நான் பிளாக் பண்ணியிருக்கேன்னா அது ஓப்பனாக தான் இருக்குது. இல்லை ரெண்டு நேரலை போயின்னு இருக்கு, ஒன்று ரெக்கார்டிங்கில் போயின்னு இருக்கு. ஸோ நான் எப்போவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஹானஸ்ட்டு. அதுக்காகவே அவன் என்ன சொல்ல நாகராஜ நான் ரிட்டையர்டு அப்படின்றான். ரிட்டையர்டு கிடையாது, ஐ எம் டிஸ்மிஸ்ட் ஆஃபீஸர் பீங் வெரி ஹானஸ்ட்டு. 2013 ஜெயலலிதா எனக்கு ப்ரொமோஷன் இல்லாமல் பண்ணால், அதனால தான் அவனுடைய மரணம் இன்னும் மர்மமாக இருக்குது. அதுக்கப்புறம் அது திரும்பி சிஎம் ஆனால் அப்போ கூட அவனால் பதவி என்ஜாய் பண்ண முடியல. அதோடு கொண்டு உள்ள தள்ளிட்டார் சசிகலா. 2013 எனக்கு ப்ரொமோஷன் இல்லாமல் பண்ண ஜெயலலிதா, அதனுடைய தண்டனை தான் அவர் ஜெயிலுக்கு போனது. சிஎம்மாக இருக்கும்போதே ஜெயிலுக்கு போனது. அதே மாதிரி 2018 எடப்பாடி பழனிசாமி எனக்கு ப்ரொமோஷன் இல்லாமல் பண்ணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரிச்சுக்கு, அதனுடைய தண்டனை தான் அவனுக்கு அதோடு அவனுக்கு எந்த பதவியுமே கிடைக்கல. அப்போ சிஎம்மாக இருந்து போனவன் தான், அதோடு அவனுக்கு எந்த பதவியும் கிடைக்கல. இப்போது அவனுடைய பதவி தருகடதம் தான் போட்டுன்னு இருக்குது. அதுக்கடுத்து 2021 ஸ்டாலின் எனக்கு ப்ரொமோஷன் இல்லாமல் பண்ணால், அது மட்டும் இல்லாமல் 17 நாளில் சஸ்பெண்ட் பண்ணால் ஈவென்ச்சுவலாக டிஸ்மிஸ் பண்ணிட்டான். அவன் சார்ஜ் எடுத்த 17வது நாள். அவ்வளோ ஹானஸ்ட் ஆஃபீஸர் நான். எனக்கு பென்ஷன் கிடையாது, டிசிஆர்ஜ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நேற்று கூட வீடியோவில் அவன் சொல்கிறான் நாகராஜ் சோழன் அவங்க 61 சென்ட் நிலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு என் பேரில் ஒரே ஒரு ஸ்கொயர் மில்லிமீட்டர் கூட இந்த உலகத்தில் கிடையாது. எனக்குன்னு எதுவுமே கிடையாது. ஐ ஆம் த இம்மார்டல் ரூலர். ஸோ எல்லா வகையிலுமே என்னை பற்றி முற்றிலும் சரியான விஷயங்களை தான் அறம்பாடி சித்தர் பாடல் வெளிப்படுத்துது. அறம்பாடி சித்தர் பாடல் 100க்கு 100 உண்மை. அதுக்கான எல்லா விளக்களையும் என்னை பற்றி அவருக்கு கொச்சையாக சொன்ன அவனை ஓம் சிவன் பாதம்னு சொல்லக்கூடிய கூடுதுறையில் இருக்கக்கூடிய பிச்சைக்கார பைய போலீஸ் சாமியார், சிஐயோட ஏஜென்ட்டு, ராதாகிருஷ்ணனோட ஏஜென்ட். அவன் பொய்யானவனாக இருந்தால் கூட அவன் சொன்ன அந்த என்னை பற்றி சொன்ன குற்றச்சாட்டுக்கு கூட இம்மாற்றோருடைய மனைவியை கொச்சப்படுத்தி பேசின கூட நான் விளக்கம் கொடுத்தாச்சு. ஐ ஆம் தட்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்னடா அவங்களுக்கு கேள்வி? உங்களை யாருன்னா அப்படி சொன்னாக்கா நீங்கள் சொல்லுவீங்களா? அவரை பற்றி இம்மாற்றோரை பற்றி கொச்சப்படுத்து, நான் தான் இம்மாற்றோர், நான் கொச்சப்படுத்த நான் பதில் சொல்லிட்டேன். அப்புறம் என்னடா இன்னும் கேள்வி? ஐ ஆம் த இம்மார்டல் ரூலர். ஷிவ் ஓம்.